Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th தமிழ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் நடந்தது. அவங்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை, இனிமேல் தான் நடக்கணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதையுமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அதர்வைஸ் வந்து ஒரு 100 லைக்கு அல்லது 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்டில் பிடிஎஃப்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. செய்யுள் அண்டு உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள். சினத்தை ஏன் காக்க வேண்டும், ராமன் சுகரியுடன் செய்தி, மருத்துவ மருந்திடம் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கு, அதுக்கடுத்து இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், பின்னணி இசை படத்தின் காட்சிக்கு எவ்வாறு உயிரூட்டும். ஸோ ரிவிஷன் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் கேட்காத அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாமே பாருங்கள். அதுமாரி 4 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். மயிலை சீனி வேங்கட சாமியின் வரலாற்று ஆய்வு, சென்னையில் பண்பாட்டு இடங்களில் இன்று நிலைத்திருப்பவை, மணலில் எழுதிய முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. ஸோ இதெல்லாமே பாருங்கள். இலக்கியம் பாராட்டில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி திணை பார்த்தீங்கன்னா வாகை திணை கொடுத்துருக்காங்க, பொழுமொழி காஞ்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்க. 6 மார்க் பாருங்கள். நெடுநாள் வாடையை நக்கீரை காட்டும் மழைக்கால வர்ணனை, சென்னையில் உள்ள மயிலாப்பூர், இதெல்லாமே நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான். அதுமாதிரி இந்த குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு, நிர்வாக மேலாண்மை, பாரதியின் கடிதம், சூரியனை பிரசவிக்கும் பாறை, இது வந்து நியூ கொஷின்ஸு. மற்றது எல்லாமே பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாடலாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.